the whole team. இங்கே வந்து எல்லாருக்கும் ஹாய். I am so happy to be here with all these people. இங்கே வந்து யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல. There was no tantrums, there was no drama. Everybody just did their job and it was so nice. I feel like these are really beautiful, genuinely beautiful people. So yeah, எல்லாமே நல்லதுதான். இப்போ நீங்கள் வந்து வேறு கதைகள் பண்ணலாம், ஆனால் மனோனா படம்னா காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு தோன்ற லெவலில் இருக்கும். ஸோ உங்கள் லுக்கை பற்றி, உங்கள் கேரக்டரைசேஷனை பற்றி, த பர்பஸ் ஆஃப் யூ இந்த ஃபில்ம், அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாதா? என்ன எல்லாமே டாப் சீக்ரெட்டாக இருக்கு. இப்போ இவங்க பார்ட் 1 வில்லி, அவங்க பார்ட் 2 வில்லியா? எதையுமே சொல்ல முடியலையே. ஏதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அது மட்டும் சொல்ல எனக்கு ஒரு இது வந்துச்சு, மெமோ மாதிரி, எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது எல்லாருக்கும் அனுப்புனாங்க. ஸோ நான் வந்து அதை படித்தேன். அப்படி இருக்க மெமோவா? யா, உங்களுக்கும்? ஆமாம் மேம். இது மிஸ்டர் எக்ஸ் லீட் ஆக்டர்ஸ்னு ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. ஐ மீன் எனக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ அது படிச்சுட்டு எண்டில் இருந்த ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு டவுட் இருந்தால் பேசாதீங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கே. That was the last line. So சிறப்பு சிறப்பு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரைசா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றி நன்றி. என்ன பேசணும்? கியூ கொடுக்கவா? இல்லை ஐயா சொல்லுங்க. ஒரு அழகான டார்ச்சர் டு ஒர்க் வித், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஷாப்பிங்லாம் விட்டுட்டு எங்களுக்காக இந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, எல்லாமே தானே. உடம்பா பேச விட. ஓகே, மிஸ்டர் எக்ஸ் ஒரு நான் கடவுள் மாதிரி படம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் மட்டும்தான் இந்த மாதிரி படம்லாம் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப வருஷமாக நம்ம கூட இருக்கார். இஸ் பீன் தேர் ஃப்ரம் வெரைட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ். அவர் மாதிரி ஐ திங்க் வெரைட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் டிட் இன் இண்டஸ்ட்ரி. ஏதோ கலைக்கிறாரு தெரியல. அதெல்லாம் கண்டவே கூடாது. சமூகம் நம்மளை அப்படிதான் பேசும். நம்ம பாட் கண்டென்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இப்போது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் ஃபில்ம் மாதிரி எடுக்கணும்னா அதுக்கு கேப்பபிளான ஒரே ஒரு ஹீரோன்னு யார் கேட்டால் ஆர்யா சார் தான். அந்த ஃபிசிக்ஸ் ஸ்விம்மிங் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. இந்த படத்துக்கு இப்படி ஜெயஜாண்டிக்காக வந்தார். இம்மிடியேட்டாக ஒரு நாங்கள் படம்லாம் முடிச்சு இப்போ ஒரு 2 months பேக் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு பார்த்தா சின்ன பையன் மாதிரி, காலேஜ் பையன் மாதிரி இருக்கார், ஒரு லவ் ஸ்டோரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒன்லி பீப்புள் லைக் ஹிம் ஒன்லி கேன் டூ ஆல் திஸ். ஸோ ஐ எம் வெரி ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் ஹிம். என்றைக்குமே நம்ம என்ன வேலை பண்ணாலும் அது வந்து பெருசாக தெரியும்னா அங்கே ஒரு ஸ்டார்ஸ் இருக்கணும். அது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம வேலை இன்னும் நல்லா பெருசாக தெரியும். அண்ட் ஐ எம் வெரி ப்ரிவிலேஜ் டு ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌதம் கார்த்திக், அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறீங்க. ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஆல்ரெடி எங்கள் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதிலெல்லாம். பட் ஒரு டிஃப்ரெண்ட் கௌதம் கார்த்திகை நம்ம பார்க்க முடியும். பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கார். மஞ்சு மேம், இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. டு பி ஹானஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவலில், பேன் இண்டியாவில் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னால் அது அப்சல்யூட்லி யூ மேம். ஹாட்ஸ் ஆஃப் டு யூ. எவ்ரி ஃப்ரேம் நாங்கள் எல்லாம் பார்க்க, நான் மட்டும் இல்லை, இந்த லைட் மேன்லேருந்து கீழேருந்து மேலே டைரக்டர் வரைக்கும் எவ்ரிபடி இன் ஆர் டீம் எல்லாருமே நாட் ஓன்லி அடோர் யூ மேம். அண்ட் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அனகா ரொம்ப சாஃப்ட். அவங்க வரும்போதே ஒரு மாதிரி அப்படியே ஒரு பவ்யமாக வருவாங்க. வந்து ஏதோ அவங்க ஆக்டிங்கும் அப்படி தான் இருக்கும், இந்த கேரக்டரும் அப்படி தான் இருக்கும் இந்த படத்தில். பியூட்டிஃபுல் அனகா, தேங்க்யூ, நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ரைசா ஹாட். அண்ட் அவங்க எஃப்ஐஆர்லேயும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக வந்து மனு, அது எப்படி தான் வரும்னு தெரியல. மேபி அது கரெக்டாக அப்படி நினச்சி எழுதுவாரான்னு தெரில. எடுத்து வச்சா அந்த ஆர்டிஸ்ட்லாம் அப்படியே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ரைசா, இட்ஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. அத்துலியா எல்லாருக்கும் தெரியும், அதே தான். பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் ஆக்ட்ரஸ். அண்ட் அந்த ஹோல் எங்களுக்கு நல்ல டீம், நல்ல ஆக்டர்ஸ், அதுவே வந்து ஒரு நல்ல அவுட்புட்டுக்கு வழியை கொடுத்தது. அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங், எங்கள் டைரக்டர் மனு ஆனந்த், அவரோட ரைட்டிங், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங். நான் ஒரு 9 படம் பண்ணியிருக்கேன். அந்த 9 படத்தில் அரவுண்ட் 7 ஃபில்ம்ஸ் டெபியூ டிரெக்டர்ஸ். மனுவும் அதில். அவரோட 2வது படம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மனு ஃபார் த செகண்ட் சான்ஸ் ஃபார் மீ. அண்ட்
ரொம்ப பேசுறேன் போதும். இல்ல கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அதுல்ய ரவி கூப்பிட்டு மேட்ச் பண்ணிடலாம். எஸ் எஸ். ஒரு மாதிரி ட்ரையா போகுதுன்னு அவங்க தோணுது. தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அதை நம்ம இருக்கும். பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களோட பிஸி ஷெட்யூலில் சாட்டர்டே ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னு வந்துட்டு இங்கே எங்களுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ட்ரெய்லர் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ யா, எனக்கு மிஸ்டர் எக்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னலாக இருந்ததில்ல. ஸோ ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரின்ஸ் பிக்சர் வெங்கடேஷன் சார், லக்ஷ்மண் சார் அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மனு வந்துட்டு லைக் ப்ராப்பராக இந்த கேரக்டர் பற்றி என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஸோ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லு, என்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்க. இல்லை, இந்த கதையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த கதைக்கு தேவைப்படுற கேரக்டராக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரே பேட்டர்னில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி என்னால் ஒரு விஷயம் அதிகமாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்து இந்த கேரக்டர், இந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது. ஸோ நவ் ஐ கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு மனு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார் ஒரு நாளும் சிரிச்சுட்டே. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்டன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் எனக்கு சும்மா அந்த எடிட்டிங் பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு ஃபன் சைட் தானே பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும், அண்ட் ஈவன் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஹீஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஓன் வே. ஸோ ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். And Gautam Ram Karthik, it's like he became like a good friend. And இந்த படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யாராலையும் அவரை அட்மையர் பண்ணாமல் கண்டிப்பாக தேட்டர்லேருந்து வெளியே போக முடியாது. ஸோ நான் அவரோட ஒர்க் பண்ணும்போதே லைக் அட்மையர்ட் ஹிம். ஸோ அவரோட கேரக்டர் அப்படி இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹனாக்கா, அவர் சொன்ன மாதிரி வெரி சாஃப்ட் அவங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போதே ஒரு மாதிரி சூத்திங்காக சாஃப்டாக இருந்துச்சு. ரைசா, ஸோ வி ஹேட் லைக் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஷெட்யூல்லையும் லைக் கொஞ்சம் சில்டாக ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அருள், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட விஷுவல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரவீன், காளி வெங்கட் சார், மஞ்சு மேம் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்துட்டே இருக்கணும், ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போ ப்ரமோஷனில் ட்ராவல் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் அவங்கக்கிட்ட இன்னும் அவங்கள மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக நம்ம வந்து மாறணும், அவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. ஒரு கதாபாத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணி நடிக்கும் போது பேமெண்ட்டை தாண்டி போகிற விஷயம் ஸ்க்ரீன் டைம். இங்கே வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எதனால் இந்த ரோலை சூஸ் பண்ணீங்க? நான் நிறைய தடவை மனு கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஆக்சுவலி நீங்கள் இந்த கேரக்டர் கொடுத்ததில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் அதில் ஸ்க்ரீன் டைம் அஃப்கோர்ஸ் மல்டிபிள் கேஸ்ட் அண்ட் இட்ஸ் ஸ்பை த்ரில்லர். நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. பட் என்ன ஸ்க்ரீன் டைம் இருந்துச்சோ அதுக்கான கரெக்டான ஒரு டிசர்வ்டான ஒரு கேரக்டராக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி இந்த கேரக்டர் எனக்கு நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ அதுல்யா. சாரி, ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிருந்தேன். ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஃபார் ஆல் தி லவ். தேங்க்யூ. நன்றிங்க, நன்றி. நிறைய பேர் எல்லாருமே மிஸ்டர் எக்ஸ் பற்றி அதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபன் ஃபேக்ட் ஏதாவது சொல்லிட்டா ப்ளீஸ். டைரக்டர் வந்து நம்ம காஸ்ட் இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ஆனால் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. டைரக்டர் வந்து என்னை வந்து ஒரு படம் ஷூட்டிங்க்கு ஒரு 8 months முன்னாடி 6 pack வேணும், அதுக்கு ரெடி பண்ணேன்னு சொன்னார். 8 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி டயட்டில் இருந்து ஃபுல்லாக பாடியை ரெடி பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி தான் காஸ்டியூம் கொடுத்துட்டே இருந்தார். எனக்கு கை கூட கிளப்ஸில் தான் இருந்தது, கையில் இருக்கிற நரம்பு கூட காட்ட விடல. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்ட பாருங்க, வேஸ்ட்டாக போச்சு. பட் கேரக்டரில் பிரமாதமாக கொண்டு வந்துட்டாப்ல. சூப்பர் சார். எங்கால எந்த ஆங்கிள் வச்சாலும் பயங்கர அழகா இருப்பான். கேமரா ஓவர்டேக் பண்ணுவோம். சரி, நம்ம கிளாஸ்மேட்ன்றதுக்காக நீ இவ்வளோ கொஞ்சம் வேணாம்டா ப்ளீஸ். சார் டிஓபி ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அழகு தானே சார். அழகை தாண்டி கேரக்டர் பற்றி சொல்லுங்க. பீக்கி பிளைண்டர்ஸ் சொல்லக்கூடாது. நான் என் கேரக்டர் பற்றி சொல்ல முடியாது, வேற கேரக்டர் பற்றி சொல்கிறேன் ப்ளீஸ்.
தயவு செஞ்சு சொல்லுங்க. எந்த கேரக்டர் பத்தி இல்ல சொல்லுங்க. உங்களோட இப்ப இந்த சுப்ரீம் ஸ்டார் தெரியும்ல, நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு மிச்சிட்டு இருக்காரு பல பேர். ஸோ அவரோட கேரக்டர் எனி இன்சைட் நியூஸ் வேணும். நாங்களாம் வலைபேச்சு பார்த்து வளர்றவங்க ஜி, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இவர் வேற மெமோ வேற அனுப்புறாரு. சரி, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு ஃபேக்ட் சொல்லட்டா? ப்ளீஸ். இந்த படத்தோட ஹீரோவை பத்தி. எஸ். அவர் எப்படின்னா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். இவருக்கு இந்த கதை தெரியும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியாது. அந்த தியேட்டரில் வந்து அவரோட படம் தான் போயிட்டு இருக்கு. அப்போ நான் ஹீரோ கிடையாது, நான் ஆக்டர் கிடையாது, எதுவுமே இல்லை. அவர் வந்து அந்த தியேட்டர் விசிட்டுக்கு வந்தார், எல்லாருக்கும் கை கொடுத்தாரு. அப்போ நான் ஒரு ஃபேன் பாயை போய் நின்று அப்படியே கையை கொடுத்து கையெல்லாம் ஷேக் பண்ணி அப்படி தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஆரையை மீட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஒரு புது கேரக்டர் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இங்கேயும் அவர் கூட தான் இருக்கேன் நான். ஸோ எப்போவாவது என் வாழ்க்கையில் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கும் போது ஆர்யா பிரதர் என் கூடவே இருந்திருக்காப்புல. ஸோ தேங்க்யூ ஆர்யா ஃபார் தட். அப்பவே கை கொடுக்கும் போதே பார்த்துருப்பாரு, ஒரு மாதிரி தினுசா இருக்கான் ஹீரோ மாதிரி வருவான்னு நினைக்கிறேன். அவர் மறந்துருப்பாருங்க. சூப்பர் சூப்பர், குட் டு see you. நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்க. ஏன்னா ஐ திங்க் இந்த ஹீரோ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரியாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஆன்சபிள் காஸ்ட் பார்க்கும்போது நம்ம அந்த கதைக்கான கதாபாத்திரங்கள்னு நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ அந்த இதுவில் ஐ திங்க் உங்களோட ஃபில்மோகிராஃபிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பேரிங் டைம் வித் அஸ். நன்றி. அண்ட் எவ்ரிஒன், April 17th படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் பாருங்க. ஜஸ்ட் ஒன் திங், இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்பை த்ரில்லர் அந்த மாதிரிலாம், ஒரு ரியல் ஸ்பையோட லைஃப்பை பற்றிலாம் படம் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான். அண்ட் இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இவெண்ட்ஸ். ஒரு 7 ரியல் இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம அதை வச்சு ஒரு கதை க்ரியேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஃபேமிலியோடு போய் பாருங்கள். April 17th பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. திங்ன்றது வந்து நம்மளோட டைம். அந்த டைம்ன்றது வந்து இப்போ 2.5 மணி நேரம் யாராவது நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 2.5 மணி நேரம் நம்ம வீணடிச்சிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு தான். இப்போ என்னை யாராவது ஏதாவது ஒரு மீட்டிங் கூப்பிட்டாலோ அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல எனக்கு நான் வந்து ரொம்ப இதுவாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் படம் பார்க்க வரவங்கள ஏமாற்றக்கூடாது. உங்கள் ஆர்டிஸ்ட் ஃபேவர் பார்க்காம டைலாக் பேசினா கோவருமா வராதா? அங்கே பாருங்க. சரி, இங்கே பார்த்து பேசுங்க. நான் கேமரா பின்னாடி இருந்தால் அங்கே பழக்கம், முன்னாடி வேணாம். ஆனால் இது என்ன சொல்கிறது, இப்போ ஒரு இந்த படத்தோட எந்த அசெட் எடுத்து பார்த்தாலும் அது அந்த வேர்ல்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா, பாட்டா, ஃபாண்ட்டு, எவ்ரி திங் அலைன்ஸ் வித் த வேர்ல்ட் ஆஃப் த ஃபில்ம். மிஸ்டர் எக்ஸோட வேர்ல்டு காட்சி மெமோ இல்லாமல் ஏதாவது சொல்லுங்கள். த வேர்ல்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் அது எப்படி இருக்கும்? வேர்ல்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ்னால் இது வந்து இந்த படத்தோட மெயின் யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற 99% ஆஃப் கேரக்டர்ஸ், 99% இதில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்பைஸ். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் வந்து ஸ்பை இல்லாமல் இருப்பாங்க, நார்மல் கேரக்டராக இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே ஏஜென்ட்ஸ், ரா ஏஜென்ட்ஸ், ஐபி ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ முழுக்க இது வந்து ஸ்பை வேர்ல்டு. ஸோ படம் ஆரம்பிக்கிற பாயிண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த அவங்க பண்ணுற வேலைகள், அதை சார்ந்த நிகழ்வுகள் மட்டும்தான் காமிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இதோட யூனிக்னஸ். ஸோ மிஸ்டர் எக்ஸோட வேர்ல்டு அப்படின்னா இதில் பார்க்குற கேரக்டர்ஸ், இப்போ இந்த 4 பேர் ப்ளஸ் இவங்க 3 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். தென் பின்னாடி உட்காந்துருக்காரு பிரவீன், அவரும் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு படத்தில் ஹீரோவை அவரு நான் சொல்லிட்டேன், வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இரும்பு திரையில ஜம்ப் எல்லாமே சொல்லலாம். சமீபத்தில் ஒரு அமேசான் ஒரிஜினல் அவர் தாங்க ரைட் பண்ணியிருக்காரு. ஒரு ரைட்டர் ஆக்டர் இந்த மேக்கிங் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. என்ன டைம்ஸ் தலைவா? லோக்கல் டைம்ஸ். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, சின்ன கேரக்டர்ஸ். அவங்கெல்லாம் கூட இதில் வந்து ஸ்பைஸாக தான் இருப்பாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதுதான் அதோட யூனிக்னஸ். ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டருக்கு கிடைக்காத ஹீரோ டேட்டு கூட கிடச்சிடலாம், பட் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது. நல்ல ப்ரொடியூசர் ஐ மீன் சப்ஜெக்டிவாக சொல்லலை, தி வே பிரின்சஸ் ஓன்ட் திஸ் ஃபிலிம் இருக்குல்ல. ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் யுவர் ப்ரொடியூசர்ஸ் ப்ளீஸ். பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து என்ன இந்த படம் பண்ண சொன்னபோது ஆர்யா சார் ஓகே சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பெரிய படமாக இருக்குது, ரொம்ப பெரிய கதையாக இருக்குது அப்படின்ற ஒரு டாக் வந்தது. ஸோ அப்போ நான் லக்ஷ்மண் சார் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், பிரதர் இது வந்து ரொம்ப பெரிய கதை, நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னதுக்கு அவர் சொன்ன பதில், எனக்கு வந்து சின்ன படம் தேவையில்லை, எனக்கு வந்து ஐ வாண்ட் அ மேசிவ் ஃபிலிம், ஐ வாண்ட் அ பிக் ஃபிலிம். பண்ணால் ஒரு
யூனிக்கான கிக்காஸான படம் வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அதுக்காக அவரும் உழைச்சார். அவர் அந்த ஒரு விஷன் வச்சுருந்தார். ஸோ அதனால தான் மிஸ்டர் எக்ஸ் உருவாச்சு. எனக்கு ஒரு டவுட் வரும் அவரை பார்க்கும் போதெல்லாம், அவர் நிஜமாவே கூலா இல்லை அதையும் நல்லா நடிக்கிறாரா? ஆரியா How can சார் somebody be அவ்வளோ கூலா இயல்பா ஒருத்தரால் எப்படி இருக்க முடியும்? தெரியல, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். கரெக்ட். ஏன்னா நான் பார்த்ததுலேயே தி மோஸ்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஜென்யூன் ஹியூமன் பீயிங்ஸ் எவர். அதாவது உண்மையிலே நல்ல மனுஷன். அதாவது சினிமாவில் இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ வருஷம் எப்படி தாக்கு பிடிச்சி இன்னமும் ரெலவெண்ட்டாக நிற்கிறாருன்னா தட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் குவாலிட்டி ஆஃப் ஹூ ஹீ இஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஓகே, ஃபொகெட் அபவுட் அவர் நடிகரா இல்லை ஸ்டாரா ஆக்டரா அதெல்லாம் வேற. ஒரு வெரி 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 ஜென்யூன் குட் வார்ம் ஹியூமன் பீயிங். இட் வாஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் யூ அண்ட் ஐ ஹோப் ஐ கெட் டு ஒர்க் வித் யூ அகெயின். என்னது வேற வழி இல்லை. ஆமாம், கரெக்ட், பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த ஒரு தனி மனுஷனோட விஷன் தான் மிஸ்டர் எக்ஸ். இவ்வளோ நாள் அதை அடகாத்து கொண்டு வந்து இன்னைக்கு ஏப்ரல் 17 உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது. உங்களோட கைத்தட்டல்கள். அபிஷேக் ஒரே ஒரு இது என்ன பத்தி பேச? இது என்னோட விஷன் மட்டும் கிடையாது, இங்க உட்காந்துருக்கிற அத்தனை பேரோட விஷன். ஓகே, ஏன்னா நான் ஒரு ஐடியா சொல்லி அந்த ஐடியாவை வந்து அந்த ப்ரொடியூசர் நம்பலைன்னா அது ஒரு விஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இதில் நடிச்சிருக்கிறவங்க, கூட ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸ், அருள்வின்சன், ராஜீவன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா, அவர் வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. வந்து கதையை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டண்ட் டிசைன் எல்லாம் வந்து என் கூட உட்காந்து வேலை செஞ்சு அவர் அதை கோரியோகிராஃப் பண்ணி க்ரியேட் பண்ண விதம். அதே மாதிரி மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, இவங்கெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் உத்ரா மேனன் அண்ட் தீபாலி நூர், அவங்களோட டீம், என்னோட டீம் பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க வந்து இந்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை சார். எந்த பையன்? ராம் சரண் தேஜா படத்தில் வர வில்லன். தட் பீஸ், வாட் இஸ் ஹிஸ் நேம்? ஹிஸ் நேம் இஸ் நெட்டோ. அவரெல்லாம் ஆர்டிஸ்ட் தானே? மிஸ்டர் எக்ஸ் 2ல ஆர்டிஸ்ட். அவன் நடிக்க தான் வந்தான். ஃபஸ்ட்டு என்கிட்ட நான் கௌதம் மேன் சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது நடிக்க வாய்ப்பு கேட்டு தான் வந்தான். அதுக்கப்புறம் என்னமோ இல்லை நான் டைரக்டர் ஆகிறேன் காலி பண்ணி. ஸோ அவர் அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் வந்து அஜித் குமார், அவரோட பேர் வந்து அஜித் குமார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் எ கஸ்டம்ஸ் கமிஷனர், டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ். ஆனால் அவர் வந்து ஆனால் நடிக்கணும்னு வந்திருக்காரு. அதான் பேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அங்கே உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேர். ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் எ கலெக்டிவ் விஷன், இது ஒருத்தனோட விஷன் இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ஒர்க்ஸ். April 17th ப்ளீஸ் கோ டு த தியேட்டர்ஸ். தயவு செஞ்சு போய் தியேட்டரில் பாருங்கள், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு இதுக்கு ட்வீட் போடாதீங்க, இதுக்கு இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ செலவு பண்ணி இல்லை பண்ணாதீங்க, புஷ் பண்ணி கையில காலில் விழுந்து. இது ப்ரொமோஷனுக்காக சொல்லலைங்க, இது வந்து தட் இஸ் த ட்ரூத். படம் நல்லா இல்லைன்னா எந்த சப்போர்ட்டும் கொடுக்கக்கூடாது, அப்போ தான் நல்ல படங்கள் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ், இஃப் யூ என்ஜாய் மிஸ்டர் எக்ஸ், சப்போர்ட் அஸ். இஃப் யூ டோன்ட் என்ஜாய் இட், டு நாட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூர் டைம். மிஸ்டர் எக்ஸ், எக்ஸில் படம் பிடிச்சா போடு அந்த மாதிரி. ஹலோ பிரதர், ஒன் செகண்ட். இந்த டாப்பை நான் துரந்தரில் பார்த்துருக்கேன். இந்த 2026 பெல் பாட்டம்ஸ் எங்கே வாங்குனீங்க? இது நான் எங்கே வாங்கினேன்னு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஸ்டைலிஸ்ட் துர்கா அவங்க தான். எந்திரிங்க மேடம், இவர் வந்து இவ்வளோ ஸ்டைலாக இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தானா? ஏங்க சும்மா குப்பை கொட்ட போகும்போது கூட இப்படி தாங்க போட்டு போகிறாரு. ஸ்டார் பக்ஸில் ஒரு மீட்டிங் வராருங்க, அவன் ஏதோ ஹீரோ வண்டா வந்து தெரிக்கிறாங்க அப்படியே. எப்பவுமே ஓவரா பில்டப் கொடுக்காத. ரெண்டு ஹீரோ உட்கார்ந்திருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஹீரோவோட ஜாஸ்தி காஸ்ட்லி அவுட்ஃபிட் தானே வருது. இங்க பாருங்க, இது ஒரு பேண்ட், இது ஒரு சட்டை எங்கால் போட்டு வந்திருக்காருங்க. மொட்டை மாடிக்கு துணி உடத்த போகும்போது அவர் அது போட்டு வந்தாலும் அவர் அழகா இருப்பாருங்க. தேவையில்லையே, அங்க பாருடி. அதான். தேங்க்யூ so much. ட்ரெய்லர் பிடிச்சிருக்கீங்களா? நாங்க ஜெனரலி தமிழ் பாய்ஸ் ஷை டைப். அழகா ஒரு பொண்ணு பேசினா திரும்ப பதில் பேச மாட்டோம். அதான் ஆக்சுவலி திஸ் வில் பி a very good special film and please come and watch it in theaters on April 17th. Yeah. இல்ல எனக்கு புரியல. This event is not directed by Mani Ratnam.
இட் இஸ் டைரக்டட் பை அபிஷேக் ராஜா. மோர் ஸ்பீச், மோர் கான்டெக்ஸ்ட். ஸோ அதனால மேம், இந்த படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருக்குன்னு அதை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வேணாம், வேற ஒன்று சொல்லுவோம். ஓகே. இந்த 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 இயக்குனரை பற்றி சொல்லுங்க. அதாவது நிஜமாவே இப்போ நாங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவ்வளோ கிளாரிட்டியா அந்த மாதிரி தானா? He is actually எல்லாருமே சொன்ன மாதிரி he is very true to his work and he's a perfectionist and more than anything I think he's someone who generally wants to support people, good talents. So thank you Manu. I just happened to be at the right place at the right time. அப்படிதான் நான் நினைக்கிறேன். Thank you so much. என்னெல்லாம் ஒரு 10 வருஷமா தெரியும். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பின்னாடி வந்து ஒரு மரமா நில்றான்னு கூட கூப்பிட்டதில்லை. சரி, ஓகே, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். மேம், இப்போ உங்களோட ரோல் பற்றி நீங்கள் பேச முடியாது, அதுவும் டாப் சீக்ரெட். மிஸ்டர் எக்ஸ்ன்றதுலாம் டாப் சீக்ரெட். மிஸ்டர் எக்ஸில் நிறைய மிஸ் எக்ஸ் இருக்காங்கண்ணா. அது என்னன்னா வேறு ஏதாவது ஸ்பின் ஆஃப் இருக்கா நமக்கு? மிஸ் எக்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சூப்பர். வேறு எதுவும் பேச மாட்டீங்க? No, I would like to thank Please. everyone. Arya, like everyone spoke about Arya. He doesn't take himself very seriously, but he's very hardworking and disciplined. And maybe that's why you're able to consistently do good work. And thank you for being extremely sweet and supportive. Thank you so much. Gautam again. They're all very real, genuine people. And I think that's what makes Mr. X even more special. Because we get to do good films, but it's very rare that we get to work with good, genuine people. So in the film, it was a very pleasant experience for me. So thank you so much. And everyone, Arul sir, Praveen, Raisa, Atulya, thank you everyone. நான் அந்த தேங்க்ஸ் சொல்லும் போது தான் ஞாபகம் இருக்குது. காலையில் ஒரு லெட்டர் பேட் வச்சுட்டு அட்டண்டன்ஸ் எடுப்பியானா? ஆர்யா, பிரசன்ட் சார், கௌதம் ராம் கார்த்திக், பிரசன்ட் சார். மார்வல் படத்தில் வர மாதிரி அவ்வளோ கேரவான் நிற்கும்ல தலைவா. ஒரு மாஸ் தான். பெரிய படம், டேரக்டரு, 100 crores. நான் பில்ட்டு கையில் பிடிக்க முடியாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ வெரி மச். Thank you so much. இவ்வளோ அமைதியான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் இப்போ தான் வாழ்க்கையில் வாட்டி பார்க்குறேன். தேங்க்யூ மேம், நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் இங்கே பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய வேலையாக வந்திருப்பீங்க. நாங்கள் இங்கே மொக்க போடுறது பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. பட் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து ரொம்ப லைவ்லியாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வைக்கக்கூடிய ஒரே ஆள் நம்ம அபிஷேக் மட்டும்தான். தேங்க்யூ பிரதர். கை தட்டுங்களேன்ப்பா. ஒரு கை தட்டு கொடுங்கப்பா. நோபடி கேன் ஹேண்டில் திஸ். லைக் அபிஷேக் வந்து இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. மச்சான், அந்த படத்துல நீ தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். இல்ல வெயிட்லாம் குறைச்சு அந்த படத்தோட ஈவென்ட் நான் தான் ஹோஸ்ட் பண்றேன். இங்க நான் ஹோஸ்ட் பண்றேன். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. டெஃபினட்டா. தேங்க் யூ ஆல். மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து 17th இருந்து ரிலீஸ் ஆகுது. மனு சொன்ன மாதிரி தயவுசெய்து, அவர் சொன்ன மாதிரி இல்லை, நான் சொன்ன தயவுசெய்து போய் படத்தை பாருங்க. பிடிக்கலன்னா கூட 2 வாட்டி பாருங்க. இல்லைண்ணா, நான் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனாக சொல்கிறேன். அது அவர் அப்படி சொல்லும் போது ஒரு ஹீரோவாக உங்களுக்கு என்ன ஹிட் ஆச்சு? இல்லை தட் ஷோஸ் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இப்போ வந்து படம் பிடிக்கலன்னா அமைதியாக போனால் பிரச்சனை இல்லை. படம் பிடிக்கலன்னா அதுக்கு வந்து பயங்கரமாக ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் போட்டு ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் குட். உங்களுக்கு அது ஆக்சுவலாக நடந்ததே இல்லை தெரியுமா? அதெல்லாம் நான் படத்துக்கு பண்ணியிருப்பாங்க. பட் ஐ டோன்ட் டேக் இட் பர்சனலி. பட் நிறைய பேரோட லைஃப் இதில் இருக்குது. ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடாமல் மேபி யூ கேன் அவாய்ட் இட். அதுதான் ஹி மீன்ஸ் தட். யா, நம்ம ஏற்கனவே அதை பற்றி லைட்டாக டச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் வேலை, லைஃப், கமிட்மெண்ட், கடன், லோன், அடுத்த கோல், வி கோ பியாண்ட் சம்திங். எப்போவுமே நீங்கள் ஹெவி பட்ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணி, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, ஹெவி பட்ஜெட் போட்டு, ஓ ஆர்யாவோட அந்த மாதிரியா? நம்ம ஆல் இன் ஆல் பரத் தான். எஸ், ஆல் இன் ஆல் பரத், குட் டு see you. ரொம்ப கொடூர வில்லனாலாம் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறமா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பட் கமிங் பேக் டு வாட் ஐ வாஸ் சேயிங், நீங்கள் எடுத்த மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்த படம் ஓடாமல் இருந்திருக்கு. நீங்கள் ஆரம்பித்த படம் ஷூட்டிங் பாதியிலேயே நின்றுருக்கு. ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு ஹீரோவாகவும் இன்னைக்கு ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கீங்க. இப்பே தூக்கிட்டு போய் அப்படியே உள்ளம் கேட்கும் மேலே நடித்தாலும் மேட்ச் கட்டு கரெக்டாக இருக்கும். வாட் டெய்லி இப்போ புதுசாக ஒரு யங் ப்ரொடியூசர் ஆக்டர், இவரோட டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஹீஸ் ஏபிள் டு கிரியேட் தட் சினர்ஜி ஃபார் பீப்புள் டு பிகம் ஃபிட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் இட் டேக்ஸ் டு பி ஆர்யானா, இந்த கூல் ஹெடட் ஆர்யா? கூல் ஹெடட்னா ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். எனக்கும் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ பட் தட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் எவ்ரி திங். இல்லை, யூ ஹாவ் டு டூ. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம வந்து அந்த நாள் பண்ணி ஆகணும்.
ஸோ ஐ பிளான் டே பை டே. நான் ரொம்ப நாள் இந்த மந்த் எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். ஐ ஹாவ் எ டார்கெட், இந்த 3 monthsக்குள்ளே இது பண்ணணும்னு ஒரு பேசிக் டார்கெட் இருக்கும். பட் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது முன்னாடி நாளாக நான் பிளான் பண்ணிடுவேன். ஸோ தட் கீப்ஸ் மீ கோயிங். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது சேலஞ்ச் பண்ணுறேன், எப்பேற்பட்ட உலக அழகி ஹீரோயினை வேணாலும் நீங்கள் பீச்லேருந்து எந்திரிச்சு வர சொல்லுங்கள், எங்கால் மேட்ச் கொடுப்பான் தலைவா. அந்த ஷாட் பயங்கரமாக இருந்தது. ஐ திங்க் கம்மிங் பேக் டு த ஃபிட்னஸ் பார்ட், அது ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ இட்? ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது எல்லாத்தையும் சாப்பிடணும்னு, கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்மு போக முடியல, 10 நாள் வாக்கிங் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதையே ஒரு வாழ்க்கை முறையாக, ஆனால் வேற ஒரு படம் மென்ஷன் பண்ணுறேன் வித் யுவர் பெர்மிஷன். இந்த சர்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் டயத்தில் லாக்டவுனு, 8 மாதம் லாக்டவுனில், அப்பையும் நான் டயட்டை விட மாட்டேன்னு ஒருத்தரால் வாழ முடியும்னா அது எங்கள் அண்ணனால் மட்டும்தான் முடியும். அது எப்படி ஒரு வே ஆஃப் லைஃபாக மாற்றுறது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லுக்கிங் குட் ஆன் ஸ்க்ரீன், you've just made it a norm. அது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. how do you do that? இல்லை, ஐ திங்க் அதான் வீட்டில் கூட அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, யூஆர் எ சைக்கோ அப்படின்னு சொல்லி. நான் வந்து வென் ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் லைக் இப்போ மிஸ்டர் எக்ஸாக இருக்கட்டும், சர்பட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஃபிசிக் தேவைப்படும் போது ஐ டோன்ட் அந்த டைவர்ஷன் இருக்காது எனக்கு. மற்றபடி ஐ ஈட் எவ்ரி திங். அவருக்கு தெரியும் நான் அவ்வளோ விரும்பி அந்த ஃபுட்டெல்லாம், டெசர்ட்ஸ் எல்லாம் வந்து மை வீக்னஸ். ஸோ அந்த டைமில் நான் சாப்பிடுவேன், ஜாலியாக சாப்பிடுவேன். பட் அந்த ப்ரிப்பரேஷன் வரும்போது ஐ கட் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் ஈஸி. நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த திடீர்னு வி லூஸ் ஹார்ட். என்னடா நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரலையே, நம்ம வந்து ஒரு 1 month எக்ஸசைஸ் பண்ணுறோம், வெயிட் கம்மியாக மாட்டேங்குது, சைஸ் கம்மியாக மாட்டேங்குதுன்ற ஒரு தாட் வரும்போது தான் யூ ஃபீல் லோ, த யூ டோன்ட் வாண்ட் டு ஈட், யூ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ. அது நம்ம வந்து ஒரு வே ஆஃப் லைஃபாக மாற்றினா கண்டிப்பாக யூ கேன் ப்ரொசீட் லைஃப் லாங். கஷ்டம் அதுக்கு யூ நீட் டு பி ஆர்யா. ஆனால் இப்போது யுவர் எவ்ரி ரிலீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இட் ஹாஸ் டு கிவ் யூ பிகர் நம்பர்ஸ். இன்னும் நிறைய கதைகள் உங்களை மையப்படுத்தி வரணும். மிஸ்டர் எக்ஸ்ன்ற ஜேர்னியை இப்படி அழகாக கன்சைஸ் பண்ணி அப்படி ஒன்று சொல்லுங்கண்ணா. மிஸ்டர் எக்ஸ் ஜேர்னி வந்து நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பேசியிருக்கேன். பட் வாட் ஐ வுட் ரியலி என்ஜாய்ட் இன் மிஸ்டர் எக்ஸ் வந்து performance and the music was phenomenal. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், கௌதம் கார்த்திக் இஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப் இந்த ஃபிலிம். அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அவரோட சீன்ஸ்லாம் பார்த்து நான் நிறைய வாட்டி அவர் கால் பண்ணி பேசியிருக்கேன். மச்சான் செம்மையாக பண்ணிட்டேன், கலகிட்ட, ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா ஒவ்வொரு இப்போது பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். மஞ்சு மேமாக இருக்கட்டும், ஷி வாஸ் ஃபென்டாஸ்டிக். அண்ட் சரத் சார், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த ஏஜில் அவர் சிங்கிள் ஷாட்லாம் பண்ணுறது வந்து ஃபினாமினல். நீ சொன்ன மாதிரி சார்லிஸ் ஏஞ்சல்ஸ், அவங்களோட லுக்கு, ஆக்ஷன்னு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். பீட் அதுல்யா, ரைசா, அனேகா, எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க லுக் வைஸ். இப்போ மன்னு வாஸ் என்ன வந்து சொல்கிறது, இந்த ஷாட் இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர் இது தான் ப்ளே பண்ணணும், இந்த கேரக்டர் இப்படி தான் லுக்கில் இருக்கணும். ஹி ஹேட் த ஹோல் திங் கொரியோகிராஃப்ட். ஸோ அண்ட் ஸ்டன் மாஸ்டர் சில்வா, நம்ம கேமராமேன் அருள் சார், அவர் நிறைய டேலண்ட் வச்சுருக்காரு. கேமரா தவிர்த்து இன்னும் நிறைய டேலண்ட்லாம் வச்சுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா வேணாம் க்ரௌட். ஸோ ஐ திங்க் இஸ் டூ குட். ஸோ மன்னு அண்ட் ஹிஸ் காம்பினேஷன் வந்து இஸ் வெரி கிளியர் வாட் தே வாண்ட். இந்த மாதிரி ஒரு இப்போ படம் வந்து ஒரு 50 crores அது பார்க்கும்போது ஒரு 100 crores ஒரு அந்த பட்ஜெட்டிங், அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குல்ல, தே brought it out together. ஸோ அதுதான் இந்த ஜேர்னி. மிஸ்டர் எக்ஸ் இஸ் சூப்பர். சூப்பர்ண்ணா. சம் ஆக்டர்ஸ் மேக் ஆக்டிங் லுக் ஈஸி ஆன் ஸ்க்ரீன். அந்த மாதிரியான ஒரு நடிகர் தான் இவர். இப்போ ஜாலியாக இருக்காரு, ஆக்ஷன் சொன்னோடனே வேற ஒன்றா மாறுறாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் டைம்னு ஒன்று இருக்கணும் இல்லைனா? நீங்கள் அதர் தேன் ஜென்ரலாக நீங்கள் ஜிம்முக்கு போய் ரெடி ஆகிறதுனால உள்ளே என்ன நடக்குதுன்றது நாங்கள் இது வரைக்கும் பெருசாக பேசிக்கிட்ட வாய்ப்பு இல்லை. டெம்பர்மெண்ட் லெவலில், தாட் லெவலில் இந்த டைலாக் நான் இப்படி தான் சொல்லணும், அந்த மாதிரி வாட் வென்ட் இன்டு தி மேக்கிங் ஆஃப் திஸ் கேரக்டர் அதர் தேன் தி லுக் பார்ட்? இல்லை, மேக்கிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து லுக்கு தான். அந்த லுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50% ஒர்க் டன். அதுக்கு நம்ம பரத் இருக்கிறாரு. ஸோ ஐ டோல்ட் ஹிம், அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ டோல் பரத், ஒரு ஏதோ ஹாலிவுட் ஃபோட்டோ காமிச்சிட்டு, மச்சான் என் உடம்பு இப்படி தான் இருக்கணும், அதுக்கு நீ வேலை பாருங்கள். ஐ டோல்ட் ஹிம், தட்ஸ் ஆல் ஐ டோல்ட் ஹிம். தென் ஹீ கேவ் த ஒர்க் அவுட், அந்த டயட் எல்லாமே கொடுத்தோன்னே தட் கேம் இன் டு பிளேஸ். அது ஒரு 4-5 months பண்ணோடனே யூ கெட் த கான்ஃபிடென்ஸ். நம்ம அந்த லுக்கில் இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது தென் யூ கோ இன் டு டூ த சீன்ஸ், தென் இட்ஸ் ஈஸியர். அப்போ நம்ம அந்த லுக்கில் இல்லை, நம்ம அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இல்லை, நம்ம அந்த அவர் நினைக்கிற அந்த ஒரு ஸ்டேச்சர் இல்லைன்னா
தென் அவருக்கும் கஷ்டம், எனக்கும் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ ஐ வாண்ட் மேக் ஷூர் தட் அவர் என்ன நினைக்கிறது, அவர் என்ன நினைக்கிறது அது கண்டிப்பாக நான் கொடுத்துன்றது ஐ வாஸ் வெரி கிளியர். கடைசியாக ஒரே ஒரு டவுட், நான் அவர் சட்டை எப்பயாச்சும் அழுக்காகுமா? இல்லை மச்சான், அவர் வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக 10 செட்டு ட்ரெஸ்ஸு, 10 செட்டு ஷூ, 5 வாட்ச்சு, 6 காப்பு, கண்ணாடி பூசி இது வரைக்கும் அந்த கண்ணாடி நான் போட்டு பார்த்தது இல்லை. இது புதுசாக அது முன்னாடி மிரர் இருக்கா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்லாம் பண்ணிட்டு அவர் வந்து ப்ரொமோஷனுக்குன்னே தனியாக ரெடியாக இருக்கிறார். அழகுடா. சூப்பர் டார்லிங், தேங்க்யூ ஸோ வெரி மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு 10 வருஷமா இந்த தொழிலில் இருக்கேன். நான் பார்த்தது ஒன்று, ஹிட்டோ ஃப்ளாப்போ நம்மால் ஒரே மாதிரி தான் இருப்பாப்புல. அது வந்து ஒரு ரேர் பீஸ். ஒரு சொன்ன மாதிரி அது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஆனால் ஒருத்தரோட உழைப்புக்கேற்ற சக்ஸஸ் கிடைக்கணும்னா அது இவருக்கு தான் அதிகபட்சமாக கிடைக்கணும். ஏன்னா இவரோட உழைப்பு வந்து அவ்வளோ பியூரு. எஸ் பியரோ ஜான் அவர்கள் சொல்லுங்கள். ஐயா, நம்ம இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பெனிஃபிட்டே. இப்போ நம்ம தளபதியோட படத்தை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் இன் ஷாக். அதை பற்றின ஒரு ஐ வாண்ட் யூ டு டெல் மீ வாட் இட் டேக்ஸ் டு மேக் அ ஃபில்ம். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப ஒரு ப்ரூட்டலான க்ரூவலான ஒரு விஷயம். ஏன்னா ஐ டோன்ட் நோ அது பண்ணுறவங்களுக்கு என்ன அதில் ஒரு பெனிஃபிட்டோ இல்லை என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் எ சாட்டிஸ்டிக் ஃபீலிங். நம்ம அது பண்ணிட்டோன்றத மானிட்டரியாக எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ அது எப்படி தெரியல. ஏன்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள் இன் எனி ஃபார்ம். பீட் விஜய் சார் ஃபில்மாக இருந்தாலும் சரி, எனி ஸ்மால் ஃபில்ம் ஆல்சோ எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. அண்ட் திஸ் இஸ் எ பிகர் ஃபில்ம், ஸோ மெனி க்ரோர்ஸ், கிட்டத்தட்ட 500-600 க்ரோர்ஸ் வேல்யூவான ஒரு ஃபில்ம். ஸோ அது இந்த டைமில் அப்படி பண்ணுறது வந்து ஐ டோன்ட் நோ, கண்டிப்பாக அன்அக்செப்டபிள் தான். சூப்பர் சூப்பர். நான் ப்ரீவியஸ் டைம் ஓடிடி தானே எஃப்ஐஆர்? இல்லை, ஓடிடி தியேட்டர் தான். ஓ, நான் அப்போ வேற இல்லை தியேட்டர் ரிலீஸ் தான். தியேட்டர் ரிலீஸ் தான் இருந்துச்சு. சரி, நான் கூட ஒரு ஸ்பெஷல் பில்டப்பில் ஏதாவது ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு அப்படிலாம் கத்தலாம் நினச்சேன். சரி, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அது வெற்றி திரைப்படம்ன்றதுனால உங்களுக்கு ஞாபகம் இல்லை. சூப்பர், தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் யர் டைம். இந்த பிளாக் கார்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் நம்ம இன்னைக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறோம். புக் மை ஷோ லிங்க் அனுப்புவேன். உடனே ஆளுக்கு 10 டிக்கெட் புக் பண்ணிருங்க. பட் அந்த பிளாக் கார்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களாம் எங்கே இருக்கீங்க பிள்ளைங்களா? எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம இப்போ ஆக்டர்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம். வாங்க.